கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்கள் உங்கள் அனைவரையும் இந்த ஓய்நாள் பள்ளி பாடத்துக்குள்ளாய் வரவேற்றுக் கொள்கிறோம். நல்லதொரு பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். இந்த காலாண்டில் மறைமுக குறிப்புகள், உருவகங்கள், அடையாளங்கள், வேதாகம தீர்க்கதரிசனத்தை ஆராய்கிற விதம் என்ற பொதுவான தலைப்பின் கீழாய் பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். இந்த வாரம் 9வது பாடத்தை படிக்க இருக்கிறோம். பாடத்தினுடைய தலைப்பு சங்கீதங்கள் பகுதி 2. இந்த நல்லதொரு பாடத்தை நடத்தி தரும்படியாய் நம்மோடு கூட போதகர் ஆபிரகாம் இணைந்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த ஓய்நாள் பள்ளியின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். பரிசுத்தனுடைய ஞானத்தையும் அவருடைய வழிநடத்தலையும் கேட்பதற்காக நாம் தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலையில் இந்த பாடங்களை நாங்கள் படிக்க இருக்கிறோம். இந்த பாடங்களை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஞானத்தை தந்து நடத்துமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு படிக்கிற பாடங்கள் எல்லாம் எங்களுடைய மனதில் இருத்தி கொண்டு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இவைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் அபியாசிக்கிறவர்களாக இருப்பதற்கு கிருபையிலே தருமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலே உம்முடைய ஞானத்தை நாங்கள் கேட்டு இருக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து நடத்துமாறு இயேசுவின் ஜெபம் கேட்கிறோம். ஜீவனம் இறக்குவது நல்ல பிதாவே, ஆமென். ஃபஸ்ட்டு இந்த பாடத்துக்கான முன்னுரையும் மனன வசனத்தையும் கொஞ்சம் சொல்லுங்கள் ஃபஸ்ட். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. போதகர் பிரேசனோடு கூட இணைந்து மறுபடியுமாய் உங்கள் யாவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நல்நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த காலாண்டு முழுவதும் நம்ம தீர்க்க தரிசனத்தை எப்படி ஆராய்வது என்று சொல்லி மறைமுகமாக ஆண்டவர் சொல்லியிருக்கக்கூடிய குறிப்புகள், அவருடைய அனந்த ஞானத்தை புரிந்து கொள்வதற்காய் கொடுக்கப்பட்ட சில உதாரணங்களை கொண்டு நம்ம தொடர்ந்து படித்து கொண்டு வருகிறோம். அந்தபடியாய் கடந்த வாரத்தில் சங்கீத புஸ்தகத்திலிருந்து எப்படி தீர்க்க தரிசனத்தை புரிந்துக்கிறது என்று சொல்லி படித்தோம். அதனுடைய 2ஆம் பகுதியை இந்த வாரத்தில் நம்ம படிக்க போகிறோம். சரி, சங்கீதம் என்று சொன்னால் நமக்கு நினைவுக்கு வருவது என்னன்னு சொன்னால் நிறைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள். ஒருவேளை இந்த கேலண்டரு தயார் பண்ணுறவங்க, புக்மார்க் அடிக்கிறவங்க இடத்துல நம்ம கடந்து போனோம் என்று சொன்னால் வாக்குத்தத்த வசனங்களை எல்லாம் அள்ளி வைத்திருப்பார்கள். 365 நாட்களும் வாக்குத்தத்தம் போடணும்னு சொல்லி அந்த தேதிக்கு கீழே ஒரு வசனத்தை போட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து அதை இந்த நாளினுடைய வாக்குத்தத்தமாய் நம்புவது வழக்கம். சிலர் வேதாகமத்தை திருப்பி விட்டு அந்த வரக்கூடிய அவங்க கை வைக்கும் போது வரக்கூடிய முதல் வசனத்தை என்னுடைய வாக்குத்தத்த வசனமாக நினைக்கக்கூடிய ஒரு குணம் நிறைய பேர் இடத்துல இருக்கிறது. அதற்கு பேர் பிப்ளியோ மேன்சி என்று சொல்லுவாங்க. அந்த குணத்திற்கு பேர். அதுபோல் இந்த சங்கீத புஸ்தகத்தை திருப்பினோம் என்று சொன்னால் நிறைய இந்த காலண்டரில் பார்க்கக்கூடிய நிறைய வாக்குத்தத்த வார்த்தைகள் எதில் இருக்கும் என்று சொன்னால் சங்கீதத்தில் இருக்கும். அதுலேயும் படித்து மனப்பாடம் செய்து ஒப்பிப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா சங்கீதங்கள் தான். மீதி புஸ்தகங்களை மனனம் செய்து ஒப்பிப்பதை காட்டிலும் சங்கீதத்தை 100வது சங்கீதம், 150வது சங்கீதம், 127வது சங்கீதம், இல்லை 23வது சங்கீதம், 1வது சங்கீதம் என்று சொல்லி சிறு பிராயம் முதற்கொண்டு இந்த சங்கீதங்கள் லகுவாக ஈஸியாய் கற்றுக் கொடுக்கப்பட்டதாய் நம்பப்பட்ட புஸ்தகம். அப்போ சங்கீதம் என்று சொன்னால் ஈஸியாக படிச்சிடலாம், ஈஸியாக புரிஞ்சிடும். சங்கீதக்காரனாகிய தாவீதும் நிறைய என்ன சொல்லனா சாதாரணமான வார்த்தைகளையே போட்டு சொல்கிறாரு. ஆனால் இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அப்படி லகுவாக இருக்கக்கூடிய அந்த சங்கீதத்தை புரிந்து அதன் மூலமாக நம்ம எப்படி ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வது இல்லை. இதை புரிஞ்சுக்கிறதற்காக ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது பூனா மாநகரத்தில் படித்தோம். பூனா மாநகரத்தில் அந்த கல்லூரி இருக்கிறது. பூனா மாநகரம் ஒரு நிறைய ஃபேமஸான காரியங்கள் அதில் இருக்குது. அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு மிலிட்ரி செக்டர். அங்கே நிறைய என்ன சொல்லனா மிலிட்ரி காரியங்கள், மிலிட்ரியினுடைய நிறைய பாதுகாப்பு பெட்டகங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறதாக நம்பப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான வீதிகளில் திடீர்னு
இந்த மிலிட்ரிக்காரவங்க ஒரு ஒரு என்ன சொல்லனா ஒரு டெமோ வார் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. டெமோ வார்னு என்னென்னா, ஒரிஜினல் துப்பாக்கி வச்சுருப்பாங்க, ஒரிஜினலாக போடக்கூடிய அந்த அந்த உடைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க அந்த காட்டு பகுதியிலெல்லாம் நிறமே தெரியாமல், அவங்க வித்தியாசமே தெரியாத அளவுக்கு இருக்கக்கூடிய நிறைய அந்த என்ன சொல்லனா அந்த ஆயத்த காரியங்களெல்லாம் செய்திருப்பாங்க. அந்த உடைகளோடு அந்த போர்க்கருவிகளோடு கூட அவங்க சண்டை போடுற மாதிரியே ஒரு காட்சியை காட்டுவாங்க. 2 குரூப்பாக பிரிஞ்சு ஒரு பக்கம் ஒரு குரூப்பை தாக்கும், இன்னொரு குரூப்பை தாக்கும். இவங்க இருவரும் பயன்படுத்தக்கூடிய எல்லா துப்பாக்கிகள் எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும். ஆனால் உள்ள தோட்டாக்கள் போடாமல் சத்தம் மட்டும் எழுப்புகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை அடிக்கும்போது, அதை சுடும்போது அந்த எதிரியாய் பார்க்கப்படக்கூடிய அந்த படையினர் விழுந்து காட்டுவாங்க. எப்படி அடிக்கும், எப்படி இருக்கும், எப்படி இந்த ரிவால்வர் செயல்படுகிறது எல்லாத்தையுமே காட்டுவாங்க. ஒரு டெமோவாக காட்டுவாங்க. அந்த காட்சியை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அந்த காட்சி போர்க்களத்தில் என்ன நிகழும் என்று சொல்லி ஒரு சின்ன என்ன சொல்லனா ஒரு கிளிம்ஸை கொடுக்கும். அதுபோல் இந்த சங்கீத புஸ்தகத்தில் நம்ம காணக்கூடிய சில வாக்குத்தத்தமான வார்த்தைகள், அங்கே காணக்கூடிய சில விஷயங்கள் வெளிப்படத்தில் நம்ம பார்க்கக்கூடிய தீர்க்க தரிசனத்தினுடைய ரொம்ப முக்கியமானதை புரிய வைக்க போகிறது. அதை தான் இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் 67வது சங்கீதம் 3-4 வசனத்திலிருந்து எடுத்திருக்கிறாங்க. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆனாலும் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழ கடவர்கள். ஒரு வாக்குத்தத்தம் தெரிகிறது, ஒரு சூழ்நிலை மாற்றம் தெரிகிறது. ஆனாலும் அவருடைய ஜனங்கள் கம்பீரித்து மகிழ்வார்கள் என்று சொல்லி சொல்கிறாரு. என்னெல்லாம் நடக்க போகுது, தீர்க்க தரிசனமாக என்னெல்லாம் வெளிப்படத்தில் இருக்கக்கூடிய இதனுடைய நிழலை புரிஞ்சுக்கிறதற்காய் தாவீது பயன்படுத்துகிற சங்கீதங்கள் பயன்படுத்துகிறது என்பதை இந்த வாரத்தில் படிக்க போகிறோம். நல்லதொரு முன்னுரையை கொடுத்தீங்க பாஸ்டர். இந்த சங்கீத புத்தகத்திலேருந்து என்ன தீர்க்கதரிசனங்களை மறைபொருளாய் இந்த சங்கீத புத்தகங்கள் வைத்திருக்குது என்பதை நம்ம படிக்க இருக்கிறோம். ரொம்ப மிகவும் பிரபலமான ஒரு வசனம் சங்கீதம் 46வது சங்கீதம் 1வது வசனத்தில் அந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. பாஸ்டர், இதுலேருந்து என்ன மறைபொருளின் தீர்க்கதரிசனம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது என்பதை கொஞ்சம் சொல்லுங்கள். சரி, சங்கீதம் 46 1-3 வசனங்கள் வாசிக்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ரொம்ப அழகா இது நிறைய பேர் வெளியே கிளம்பி செல்லும்போது, அவங்களுக்கு ஆபத்தான சூழ்நிலை வரும்போது, ஆபத்து காலத்தில் இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாய் வாசித்து கடந்து போவாங்க. வாசித்து இந்த நம்பிக்கையை வைத்து கொண்டு நமக்கு ஆண்டவர் அனுகூலமான துணையாக இருக்கிறாருன்னு கடந்து போவாங்க. எபிரேயர் புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம். எபிரேயர் புஸ்தகத்தில் நமக்கு அனுகூலமான ஒரு ஆசாரியன் இருந்தார். பலிகள், காணிக்கைகள் அவைகளால் செய்ய முடியாத, அந்த விலங்கினங்களுடைய பலியினால் இரத்தத்தினால் செய்ய முடியாத ஒரு மீட்பை செய்யும்படியாய் பரலோகத்தின் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சரீரத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மூலமாய் நமக்கு உதவி செய்வதோடு கூட ஆசாரியனாய் இருக்கிறார்னு சொல்லி நம்ம படித்தோம். இப்போ சங்கீதம் வேறொரு அணுகுமுறையில் வைக்கிறது. நான் வாசிக்கிறேன். இந்த சங்கீதம் வேறொரு அணுகுமுறையை பின்பற்றுகிறது. நல்ல விஷயங்களுக்கும் மேலாக அதிக சிறப்பான விஷயங்கள் இருப்பதாக ஆசிரியர் காட்டவில்லை. கலகத்திலும் அதன் கொடிய விளைவுகளிலும் இருக்கிற ஒரு உலகத்தை தேவன் நமக்கு திட்டமிட்டிருக்கிற நன்மையான வாக்குறுதியுடன் ஒப்பிட்டு காட்டுகிறார். இப்போ
இந்த உலகம் என்ன சூழ்நிலையில் இருக்க போகுது என்பதை சொல்லுகிறது. ரெண்டாவது வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும். இப்போ வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் நம்ம வாசித்தோம்னு சொன்னால் வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 14வது வசனம். வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தாங்கள் இடத்தை விட்டு அகன்று போயின. இப்போ தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்று சொல்லும்போது மலைகள் அப்படியே நகர்ந்து போயிடும்னு சொல்கிறார். மலைகள் நகர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சங்கீதக்காரன் அதை ரொம்ப லகுவாக எழுதுகிறார். சில பேருக்கு ஒரு பெரிய தாளந்து இருக்கும், லகுவாய் சொல்லி முடிச்சிருவாங்க, ஈஸியாக சொல்லி முடிச்சிருவாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுறேன். சில நேரங்களில் இந்த விவேகானந்தர் ராக்கு பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா கடல் உள்வாங்கிட்டு அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பாறைகள் தெரியும். விவேகானந்தர் பாறை மாத்திரமல்ல, நிறைய பாறைகள் தெரியும். ஆனால் கடலில் தண்ணி வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த பாறைகள் தெரியாது. அதுபோல் ஆண்டவர் சொல்கிறாரு, அவைகள் நிலை மாறி நடு சமுத்திரத்துக்கே போகக்கூடிய நிலை ஏற்படுமா, அந்த அளவிற்கு பூமி ஒரு மாற்றத்தை சந்திக்கும் என்று வெளிப்படுத்தல் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட காலத்தில் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா? தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். 3 முக்கியமான வார்த்தைகளை பார்க்க போகிறோம். தேவன் இருக்க போகிறாரு. என்னவா இருக்க போகிறாருன்னா, அடைக்கலமாக இருக்க போகிறார். அடைக்கலம் ஒரு ஆபத்து காலத்தில் தேவையான ரொம்ப முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அடைக்கலம் என்பது நமக்கு நம்பி நாம் நிற்கக்கூடிய அந்த ஸ்தலம் அடைக்கலம். ரெண்டாவது சொல்கிறாரு பெலன். அந்த நேரத்தில் ஒருவேளை உணவின் தேவைகளாக இருக்கலாம், சரீர ரீதியான தேவைகளாக இருக்கலாம், தொடர் மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்க மருந்து மாத்திரைகளே கிடைக்காத சூழ்நிலை ஏற்படலாம். ரெண்டாவது பெலன் அளிக்கிறார். மூன்றாவது என்னவா, ஆபத்து காலத்தில் எப்படிப்பட்ட துணை என்று சொன்னால் அனுகூலமான துணை. இந்த அனுகூல துணை என்று சொன்னால் நம்ம ஆஸ்பத்திரியில் சுகவீனமாக படுத்திருக்கும் போது நம்ம கூட இருந்து நம்மளை கவனித்து கொள்ளக்கூடிய நம்மளுடைய அட்டெண்டர்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் வேண்டா வெறுப்புக்கு கடமைக்கு நமக்கு அட்டெண்டராக இருப்பாங்க. அவர்கள் நம்ம கேட்கக்கூடிய காரியங்களெல்லாம் செய்யாமல் கூட இருப்பாங்க. அவர்களும் துணையாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய எல்லா நேரத்திலும் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கூடயே இருந்து செய்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் அனுகூலமான துணை. இப்போ 3 ரொம்ப முக்கியமான காரியமாய் தேவன் இருக்கிறதாக நமக்கு நம்பிக்கை கொடுக்குறார். அதனால நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராக இருக்கிறதுனால அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் ஆண்டவர் இருக்கிறார் என்று இந்த வசனம் நமக்கு தைரியம் மூட்டுகிறது. 4-5 வசனங்களை வாசிக்கிறேன். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். இப்போ அவர் இங்கே கொந்தளித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர் இருக்கக்கூடிய இடம் அசையாது இருக்குமா? அவரை பற்றி கொண்ட நாம் அசையாதபடிக்கு, அவரை அண்டிக் கொண்ட நாம் அனுகூலமான துணையாய் அடைக்கலமாய் அவர் இருக்கிறதுனால நம்ம பயப்படாமல் தைரியமாய் நம்ம மேற்கொள்ள முடியும். நல்ல விளக்கத்தை கொடுத்தீங்க பாஸ்டர். ஆபத்து காலில் நிச்சயம் துணை ஆண்டவர் மட்டுமே என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்த கேள்விக்குள்ளாக போவோம் பாஸ்டர். இந்த கொந்தளிப்பின் மத்தியில் நம்பிக்கை, எந்த கொந்தளிப்பின் மத்தியில் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது பாஸ்டர்? இப்போ கொந்தளிப்பின் நடுவில் சங்கீதம் 46:1 நம்ம பார்த்தோம். 1 நம்ம கொஞ்சம் வசனங்களை பார்க்கும்போது அங்கே இயற்கை சீற்றங்களால் ஏற்பட்ட ஒரு நெருக்கடியான நிலைமையை காட்டுகிறது. 6வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று,
சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:1-4 வசனங்களில் பார்க்கும்போது இயற்கை சீற்றங்களால இயற்கையினால ஏற்பட்ட நெருக்கடியான நிலைமையில நம்மை ஆண்டவர் அடைக்கலமாய் அனுகூலமான துணையா இருக்கிறார்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் பின்னால நம்ம வாசிக்க போறோம். நான் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. இப்ப இந்த புகரம் பார்த்தோம் என்று சொன்னால் அது இயற்கை ரீதியான கஷ்டங்கள். இங்கே யுத்தங்களினால வரக்கூடிய கஷ்டங்கள், ஜாதிகளினால வரக்கூடிய நெருக்கடிகள், அங்கே கடல் சமுத்திரம் கொந்தளிக்கிறதாய் ஜலங்கள் கொந்தளிக்கிறதா பார்க்கிறோம். இங்கே ஜனங்களும் ராஜ்யங்களும் கொந்தளிக்கிறதா நம்ம காண முடிகிறது. அதன் நடுவில் ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி 7வது வசனம் சொல்கிறது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இந்த கொந்தளிப்புக்கு நடுவில் அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். எரேமியா 4:23 வாசிக்க போகிறோம். பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. வானங்களை பார்த்தேன், அவைகளுக்கு ஒளி இல்லாதிருந்தது. பர்வதங்களை பார்த்தேன், அவைகள் அதிர்ந்தன, எல்லா குன்றுகளிலும் அசைந்தன. பின்பு நான் பார்க்கும்போது மனுஷன் இல்லை, ஆகாயத்து பறவைகளும் பறந்து போயின. பின்னும் நான் பார்த்தபோது கர்த்தராலும் அவருடைய உக்கிர கோபத்தாலும் பயிர் நிலம் வனாந்திரமாயிற்று, அதன் பட்டணங்கள் எல்லாம் இடிந்து போயின, தேசமெல்லாம் பாழாய்ப்போம், ஆகிலும் சர்வ சங்காரம் செய்யேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இங்கே பார்த்தோம் என்று சொன்னால் அப்படியே என்ன சொல்லனா, ஒரு நெருக்கடியான நிலை, எல்லாம் ரிவர்ஸ் ஆன மாதிரி தெரியுது. சிருஷ்டிப்பே அப்படியே மாறி போன மாதிரி தெரியுது. ஒழுங்கின்மையெல்லாம் ஒழுங்காக்கி வெறுமையெல்லாம் நிரப்பின இந்த சிருஷ்டிப்பே மாறி போன ஒரு நிலை ஏற்படுகிறது. இப்போ இயற்கை ரீதியான வந்த துன்பங்களாக இருக்கலாம், இல்லை யுத்தங்களால் வந்த துன்பங்களாக இருக்கலாம். எல்லாத்தின் நடுவில், இந்த கொந்தளிப்பின் நடுவில் அவர் நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறாரு. தாவீது என்னுடைய குணங்களில் நான் பார்த்து எனக்கு பிரியமான பயங்கரமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தாவீது சங்கீதங்களை ஆரம்பிக்கும்போது அந்த முதல் வசனங்களில் எப்படியாவது தேவன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லாமல் இருக்க மாட்டார். ஆண்டவரை மாத்திரம் பின்பற்றி, ஆண்டவரை மாத்திரம் பற்றி கொண்டு அப்போ சொல்கிறாரு, யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார், ஆபத்தான காலத்தில் நமக்கு துணையாக இருக்கிறாரு, அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை தான் கொந்தளிப்பின் மத்தியில் நம்மை பாதுகாக்க போகிறது. நல்ல விளக்கத்தை கொடுத்தீங்க பாஸ்டர். எவ்வளவு கொந்தளிப்பு வந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையை தருகிறார், அடைக்கலத்தை தருகிறார். அதுதான் நம்ம நல்ல தெளிவாக சொன்னீங்க பாஸ்டர். அடுத்த கேள்வி, அவரது பாதங்களின் கீழ் யார் இருக்கிறாங்க பாஸ்டர்? சங்கீதம் 47:1-4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாயிருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோப்பின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அடைக்கலமாய் வந்த இந்த ஜனத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பது, அவங்களை காப்பாற்றுவதோடு கூட நிறுத்தி விடாமல் அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்தவங்களையெல்லாம் அவங்க பாதத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். 1 தெசலோனிக்கேயில் நம்ம வாசிக்கிறோம்ல, வாக்குத்தத்தமாய் வசனங்களை வாசிக்கிறோம். கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது இருந்திருப்பார்கள், பின்பு உயிரோருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேங்கள் மேல் அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எந்நேரமும் என்னாலும் கர்த்தருடனே கூட இருக்கிறோம். யோபு 1:7 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, சாத்தானுக்கும் ஆண்டவருக்கும் இடையான ஒரு தர்க்கமாய் தெரிகிறது. நீ எங்கிருந்து வருகிறாய் என்று சொன்னால், பூமியெல்லாம் உலாவி நான் வருகிறேன். இப்போ அவனுடைய அந்த நெருக்கடியான நிலைமையிலிருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பதோடு கூட முடிக்கலை, ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி
ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். நம்முடைய பாதங்களுக்கு கீழாக எதிரிகளை கொண்டு வருவதோடு கூட அவரது பாதத்தின் கீழாய் நாம் கடந்து போனாதான், அவரை இறுக பற்றி கொண்டாதான். யாக்கோப்பு என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன்னு எல்லா நேரத்திலும் இறுதி வரைக்கும் போராடினானே, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஓட்டத்தில் ஆண்டவரை இறுக பற்றி கொண்டு உறுதியாய் ஓட வேண்டும். ஏனென்று சொன்னால் நெருக்கடியான காலம் வருகிறது. சுலகிலே போட்டு புடைக்கப்படக்கூடிய காலம் வரப்போகிறது. நல்ல மணியும் பதரும் பிரிக்கப்பட போகிற காலம் வரப்போகிறது. கலையும் உண்மையிலே நல்ல மணி எது என்று சொல்லி பிரிக்க போகிற காலம் வரப்போகிறது. அந்த காலத்தில் நாம் நல்ல மணிகளாய் சம்பத்துகளாய் அவருடைய பாதத்துக்கு கீழே நம்ம சேர்க்கப்பட வேண்டும். அப்படி சேர்க்கப்பட்டால் தான் ஜாதிகளை எல்லாம் நம்முடைய பாதங்களுக்கு கீழாய் மாற்றுவேன்னு சொன்ன அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறப் போகிறது. 6வது வசனத்தை வாசிக்கிறேன், 5லேருந்து வாசிக்கிறேன். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழும்பினார். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி போற்றி பாடக்கூடியவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். நல்ல அருமையாக சொன்னீங்க பாஸ்டர். அவருடைய பாதத்தின் கீழ் நிச்சயம் நாம் போக வேண்டும், நாம் தான் இருக்க வேண்டும் என்ற விளக்கத்தை கொடுத்தீங்க. கடைசியாக ஒரு கேள்வியை கேட்குறேன் பாஸ்டர். தேவனுடைய இரட்சண்யம் விளங்கும்படி தேவன் என்ன முன் ஆயத்தங்களை செய்திருக்கிறார்? தேவனுடைய இரட்சண்யம், சங்கீதத்தின் புஸ்தகம் 67வது. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யம் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இப்போ இரட்சண்யம் விளங்கும்படியாய் ஒரு அழகான வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. மசகு செட்டிஸ் தொழில்நுட்ப முறைமைப்படி ஒரு கருப்பு திரவமானது தயாரிக்கப்பட்டு அந்த கருப்பு நிற மேல் பூச்சை பூசினது நிமித்தமாய் 99.995% படக்கூடிய வெளிச்சம் எல்லாத்தையும் அந்த கருமை இழுத்து கொண்டதாம். அதே மாதிரி நம்மளிடத்துல ஆண்டவர் கொடுத்திருந்த அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை பாவத்து நிமித்தமாய் நம்ம இழந்து போய் இன்றைக்கு எவ்வளோ மகிமையும் இல்லாமல் நம்ம மாறிவிட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய இரட்சண்யம் விளங்கும்படியாய் அந்த பிரகாசத்தை நமக்கு மறுபடியும் தரும்படியாய் கேட்கிறார். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 14:6 முதல் 12 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், இது முத்தூத சொல்லுது. முத்தூது என்ன நமக்கு காட்டுகிறது என்று சொன்னால், முத்தூதனுடைய முடிவை வாசிக்க போகிறேன். தேவனுடைய கற்பனையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்கிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். பின்பு பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. இப்போ பாக்கியவான்களுடைய கூட்டத்தில் நம்ம இருக்க அவருடைய இரட்சண்யம் நமக்கு தேவை. இரட்சண்யம் என்பதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா, நம்ம பர்த்டேக்கு இல்லை ஏதாவது வாழ்த்து கடிதம் கொடுக்கும்போது காட் பிளெஸ் யூ அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க. அதோடு சேர்ந்து இப்போ ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. மே காட் பிளெஸ் யூன்னு சொல்லுவாங்க. பிஎல்ஐஎஸ்எஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பிளிஸ் என்று சொன்னால் ஃபுல்னஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்னு அர்த்தம். எல்லா ஆசீர்வாதமும் சேர்ந்த ஒரு கலவையாக சொல்லணும்னா சொல்லுவாங்க. அதுபோல் ஒருவேளை காம்போ அப்படின்னு சொல்கிறது போல் இங்கே என்னென்னா எல்லாம் சேர்ந்து அவருடைய அந்த ஆசீர்வாதமெல்லாம் சேர்ந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது இரட்சண்யம் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. 67 தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யம் விளங்கும்படி தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவருடைய முக பிரசன்னம், ஆசீர்வாதம், அவர் இறங்கி செய்யக்கூடிய எல்லாம் சேர்ந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய இரட்சண்யம். அந்த இரட்சண்யத்தை
ஒருவேளை சிமியோன் சொல்கிறாரு, உங்களுடைய ரட்சணியத்தை என் கண் கண்டதேன்னு சொல்கிறார். அந்த ஃபுல்னஸ் ஆன அந்த ஆசீர்வாதம் சொல்கிறார். அதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை நம்ம காணக்கூடிய பிள்ளைகளாய், அந்த ரட்சணியத்தை பார்க்கக்கூடிய பிள்ளைகளாய், இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில் ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்வதற்கு, அவருடைய முகப்பிரகாசம் நம்மளிடத்திலிருந்து வெளிப்படுவதற்கான கிருபையை கர்த்தர் அருள்வாராக. ஒரு ஜெபத்தோடு கூட நாம் நிறைவு செய்வோம். எங்கள் கண்மலையை மீட்பெருமாகிய நல்ல கர்த்தாவே, படித்த பாடங்களுக்காய் ஸ்தோத்திரம். கற்றுக்கொண்ட இந்த பாடங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நம்முடைய நேசக்கரம் தாங்கட்டும், உடைய கிருபையின் கரம் வழி நடத்தட்டும். இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நேர்களே, இந்த பாடம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறோம். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இதே போன்ற ஆவிக்குரிய பாடங்களை படிப்பதற்கு எங்களோடு கூட இணைந்திருங்கள். இந்த பாடங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று என்னால் இந்த பாடங்களை லைக் செய்து இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.